அடுத்தது 37வது கேள்விக்கு வரோம். பல்வந்த்ராய் மேத்தா குழுன்னு ஒன்று இருக்குதுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பல்வந்த்ராய் மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எது? பல்வந்த்ராய் மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எது? இது நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்கப்பா, கேட்க வாய்ப்பு இருக்குது. பல்வந்த்ராய் மேத்ரா குழு 1957 தான் அமைச்சாங்க. இந்த பல்வந்த்ராய் மேத்தா குழு வழங்கிய முக்கிய பரிந்துரைகள் எத்தனைங்கிறது தான் அடுத்த கேள்வி. 38வது கேள்வி. பல்வந்த்ராய் மேத்தா குழு வழங்கிய முக்கிய பரிந்துரைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பரிந்துரைகள். சரி, அந்த 2 பரிந்துரைகள் என்னங்கிறது தான் அடுத்த கேள்வியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 39வது கேள்வி. பல்வந்த்ராய் மேத்தா குழுவுடைய பரிந்துரைகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. எது சரிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். பாருங்கள், 2 கூற்று இருக்குது. நிர்வாகம் பரவலாக்கப்பட வேண்டும் மற்றும் நிர்வாகம் உள்ளாட்சி அமைப்புகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். இதை சொன்னாங்களான்னு கேட்டால் சொன்னாங்க. இந்த கூற்று கரெக்டு தான். அடுத்து 2வது கூற்றை பாருங்கள். ஊரக வளர்ச்சி வட்டங்கள். ஊரக வளர்ச்சி வட்டங்கள்னு ஒன்று இருக்குதுங்க. அது மக்களாட்சியுடைய நிர்வாக அலகுகளாக மாற்றப்பட வேண்டும். மக்களால் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இதையும் சொன்னாங்களான்னு கேட்டால் சொன்னாங்க. அப்போ 2மே சரிதான். கூற்று 2மே சரிதான். அடுத்தது 40வது கேள்விக்கு போகிறோம். பல்வந்த்ராய் மேத்தா குழுவின் பரிந்துரைப்படி 90% இந்திய மக்கள் எந்த ஆண்டிற்குள் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்குள் கொண்டு வரப்பட்டனர்? பல்வந்த்ராய் மேத்தா குழுவை பார்த்தோம். எப்போ அமைச்சாங்க? 1957 அமைச்சாங்க. அந்த குழுவுடைய பரிந்துரைப்படி 90% மக்கள் பஞ்சாயத்து ராஜுக்குள்ளே வந்துட்டாங்க. எந்த ஆண்டுக்குள்ளே வந்தாங்கங்கிறது தான் கேள்வி. இதற்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1960லேயே வந்துட்டாங்க. அடுத்து 41வது கேள்வி. அசோக் மேத்தா குழுன்னு ஒன்று இருக்குதுங்க. முன்ன பார்த்தது பல்வந்த்ராய் மேத்தா குழு, இப்போ பார்க்கறது அசோக் மேத்தா குழு. அசோக் மேத்தா குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? இதுதான் கேள்விங்க. 41வது கேள்வி. எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? இதற்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1977. இதில் ஒரு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, பல்வந்த்ராய் மேத்தா குழு முன்னாடி 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அமைச்சாங்க. 1957 அமைச்சாங்க. 20 ஆண்டுகள் கழித்து அசோக் மேத்தா குழு அமைச்சாங்க. இப்படி ஞாபகம் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்தது 42வது கேள்வி. அசோக் மேத்தா குழு தனது பரிந்துரையை வழங்கிய ஆண்டு எது? முன்னதானே பார்த்தோம், 1977 ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தோம். அந்த குழு எப்போ பரிந்துரையை வழங்கினாங்கன்னா அடுத்த ஆண்டே 1978லேயே வழங்கிட்டாங்க. அடுத்தது 43வது கேள்வி. உள்ளாட்சி அரசாங்கத்துடைய ஒரு அலகாக இல்லாமல் ஒரு இடைநிலை ஆதரவுக்கரமாக செயல்பட வேண்டும். உள்ளாட்சி அரசாங்கத்துடைய ஒரு அலகாக இருக்கக்கூடாது, அது ஒரு இடைநிலை ஆதரவுக்கரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை பற்றி அசோக் மேத்தா குழு சொல்லியிருக்கு. அது எந்த அமைப்பு? கீழே பார்த்தீங்கன்னா 4 இருக்கு இல்லையா? இந்த 4ல் ஏதோ ஒன்றை பற்றி சொல்லியிருக்கு. இது உள்ளாட்சி அரசாங்கத்துடைய ஒரு பார்ட்டாக இருக்கக்கூடாது, பட் இது சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ஒன்றியம். இதை நோட் பண்ணிக்கோங்க, கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. பஞ்சாயத்து ஒன்றியம். அடுத்தது 44வது கேள்விங்க. இங்கே ஒரு டைப்பிங் மிஸ்டேக் இருக்குது, பார்த்துக்கோங்க. இது பல்வந்த்ராய் மேத்தா குழு கிடையாது, இது அசோக் மேத்தா குழு. சரிங்களா? இதை நல்லா பார்த்துக்கோங்க. அசோக் மேத்தா குழுவுடைய பரிந்துரைகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் எது எது சரின்னு பாருங்கள். அசோக் மேத்தா குழு முதல் பரிந்துரையாக மாவட்ட பஞ்சாயத்து அப்படிங்கிறது நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பாக இருக்கணும்னு சொன்னது. இந்த கூற்று கரெக்டானு கேட்டால் கரெக்டு தான். இவங்க முதல் ரெக்கமெண்டேஷனே மாவட்ட பஞ்சாயத்துன்னு ஒன்று அமைக்கணும், அந்த பஞ்சாயத்தில் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கணும்னு சொல்கிறது தான். அப்போ இது கரெக்டு. அடுத்து 2வது கூற்றை பாருங்கள். மக்களாட்சி பண்புகளை கொண்ட ஓர் உள்ளாட்சி அரசாங்க அமைப்பாக பஞ்சாயத்து மாற வேண்டும். இப்படி சொன்னாங்களான்னு கேட்டால் சொன்னாங்க, கரெக்டு தான். அடுத்தது 3வது கூற்றை பாருங்கள். பஞ்சாயத்து அனைத்து பணிகளையும் ஒருங்கிணைத்து தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். இப்படி சொன்னாங்களான்னு கேட்டால் சொன்னாங்க. அடுத்தது 4வது கூற்றை பாருங்கள். தற்காலிக தீர்வாக வட்டார அளவில் பஞ்சாயத்து ஒன்றியம் நீட்டிக்க வேண்டும். இது தற்காலிகமானு சொல்கிறாங்க பாருங்கள். தற்காலிகமாக பஞ்சாயத்து ஒன்றியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னாங்களான்னு கேட்டால் சொன்னாங்க. அப்போ 4யுமே சொல்லியிருக்காங்க. அப்போ விடை என்னது? விடை அனைத்தும் சரி. அடுத்து 45வது கேள்விக்கு வர்றோம்.
1978 தான் அசோக் மேத்தா குழு தன்னுடைய பரிந்துரையை வழங்கினாங்க. அந்த பரிந்துரையை உடனே சில மாநிலங்கள் அமுல்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்படி அமுல்படுத்திய மாநிலங்களில் கீழே வந்து ஒரு 6 மாநிலங்கள் கொடுத்துருக்கேன். இதில் ஏதோ ஒரு மாநிலம் அமுல்படுத்தலை. அது எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். எதுன்னு கண்டுபிடிக்க பார்ப்போம். அசோக் மேத்தா குழுவுடைய பரிந்துரையை அமுல்படுத்தாத மாநிலம் எது? இதுதான் கேள்விங்க. 45வது கேள்வி. விடையை பார்ப்போமா? விடை வந்து கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, மேற்கு வங்காளம், குஜராத். இந்த 5 மாநிலங்களும் உடனடியாக அமுல்படுத்தினாங்க. ஜம்மு காஷ்மீர் அமுல்படுத்தவில்லை. அடுத்தது 46வது கேள்விங்க. குழுக்களை சரியான ஆண்டுகளுடன் பொருத்தவும். அதாவது பல்வந்த்ராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழுவுக்கு பிறகு நிறைய குழுக்கள் அமைச்சாங்க. அந்த குழுக்கள் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? அந்த குழுவோட பொருத்தணும். பொருத்தி தான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. CH அனுமந்தராவ் குழுன்னு ஒரு குழு அனுப்புனாங்க. அந்த குழு வந்து 1984 அமைக்கப்பட்டது. GVK ராவ் குழுங்கிறது 1985 அமைக்கப்பட்டது. LM சிங்வி குழு 1986 அமைக்கப்பட்டது. அசோக் மேத்தா குழு 1977 அமைக்கப்பட்டது. 4மே கரெக்டு தாங்க. இந்த ஆண்டுகளை மனப்பாடம் பண்ணிடுங்க, கேட்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த கேள்வி 47வது கேள்விங்க. 64வது மற்றும் 65வது சட்ட திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? அதாவது பஞ்சாயத்து ராஜை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே முயற்சி பண்ணாங்க. அதற்காகத்தான் 64வது 65வது சட்ட திருத்தம் அறிமுகப்படுத்தினாங்க. அது எந்த ஆண்டில் அறிமுகப்படுத்தினாங்க அப்படிங்கிறதான் கேள்வி. இதற்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான பதில் வந்து 1989. அடுத்தது 48வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளுள் தவறானது எது? எது தப்புன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க பார்ப்போம். 2 கூற்று இருக்குது. எதுன்னு கண்டுபிடிக்க பார்ப்போம். ராஜீவ்காந்தி அரசாங்கத்தால் 1989ஆம் ஆண்டில் 64வது மற்றும் 65வது சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அது மிக முக்கியமான நிகழ்வு. இது கரெக்டானு கேட்டால் கரெக்டு. முன்னதான பார்த்தோம். 64வது 65வது சட்ட திருத்தம் 1989 கொண்டு வந்தாங்க. அது யாருன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. யார்? ராஜீவ்காந்தி அரசாங்கம் கொண்டு வந்தது. ஓகே, இது கரெக்டு தான். அடுத்து பாருங்கள். இது மாநிலங்களவையில் நிறைவேற்றம் செய்யப்படவில்லை. அதாவது இந்த 64 65 லோக்சபாவில் நிறைவேற்றம் பண்ணிட்டாங்க. ராஜ்யசபாவில் நிறைவேற்றம் பண்ண முடியல. இது கரெக்டானு கேட்டால் கரெக்டு. ஆமாம், இதுவும் கரெக்டு தாங்க. அப்போ கூற்று 2மே சரிதான். இதில் வந்து தவறானது எதுவுமே இல்லை. அடுத்து 49வது கேள்விங்க. 73 மற்றும் 74வது சட்ட திருத்தங்கள் மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எது? அதாவது 64 65லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. அது சக்ஸஸ் பண்ண முடியல. அதை எப்போ கொண்டு வந்தாங்க? 1989 கொண்டு வந்தாங்க. சக்ஸஸ் பண்ண முடியல. அதற்கு பிறகு 73வது மற்றும் 74வது சட்ட திருத்தங்கள் மக்களவையில் அறிமுகம் செய்யப்படுது. அப்போ அது எப்போ அறிமுகம் செய்யப்பட்டதுங்க தான் கேள்வி. இதற்கான பதில் 1992. அடுத்தது 50வது கேள்விக்கு போகிறேங்க. 73வது மற்றும் 74, இங்கே வந்து டைப்பிங் மிஸ்டேக்குங்க, இது 7 சரிங்களா. 73வது மற்றும் 74வது சட்ட திருத்தங்கள் நிறைவேற்றம் செய்யப்பட்ட ஆண்டு எது? அறிமுகப்படுத்தப்பட்டது 1992ன்னு பார்த்துட்டோம். நிறைவேற்றம் செய்யப்பட்டது எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா 1993லேயே நிறைவேற்றம் செஞ்சுட்டாங்க. இதை மனப்பாடம் பண்ணிடுங்க, கேட்கவும் வாய்ப்பு இருக்குங்க. அடுத்தது 51வது கேள்விக்கு போகிறோம். 73வது மற்றும் 74வது சட்ட திருத்தங்களின்படி இந்திய அரசியலமைப்பில் இணைக்கப்பட்ட பகுதிகள் எது? 73வது சட்ட திருத்தம் ஒன்று இருக்குங்க, 74வது சட்ட திருத்தம் ஒன்று இருக்குது. இது நிறைவேற்றம் பண்ணிட்டாங்க. நம்ம முன்னாடி தானே பார்த்தோம். 1992 அறிமுகப்படுத்திட்டு 1993 நிறைவேற்றம் பண்ணிட்டாங்க. அந்த நிறைவேற்றத்தால் இந்திய அரசியலமைப்பில் இணைக்கப்பட்ட பகுதிகள் என்னன்னு தான் கேட்குறாங்க. எந்த பகுதின்னு பாருங்கள். இதுக்கான விடை வந்து பகுதி 9 மற்றும் 9A. இதைத்தான் இணைச்சாங்க. இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்கப்பா, கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 52வது கேள்வி. 73 மற்றும் 74வது சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பில் இணைக்கப்பட்ட சட்டப்பிரிவுகள் என்ன? முன்ன கேட்டது பகுதிகள்ங்க, எந்த பகுதி இணைச்சாங்கன்னு கேட்டோம். இப்போ கேட்குறது சட்டப்பிரிவுகள். இதற்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 243 முதல் 243 ZG வரைக்கும். இதை மனப்பாடம் பண்ணிங்க. ஜட்ஜி அப்படின்னு போட்டுக்க வேண்டியதான். மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அடுத்து 53வது கேள்விக்கு வர்றோம். 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு ஏற்படுத்த வேண்டும் என கூட்டும் சட்டப்பிரிவு என்ன?
அதாவது இந்த 73 74 சட்டத்திருத்தம் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா, அதில் வந்து 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு என்ன அப்படிங்கிறத கேள்வி. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதற்கான பதில் 243B. இதை மனப்பாடம் பண்ணிடுங்க. அடுத்து 54வது கேள்வி. 73வது சட்ட திருத்தத்தின்படி 73 நல்லா பாருங்கள், 73வது சட்ட திருத்தத்தின்படி மக்கள் தொகை எதற்கு மிகாமல் உள்ள மாநிலங்களில் 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு ஏற்படுத்த வேண்டும். அதாவது ஒரு லிமிட்டேஷன் வச்சுருக்காங்க. இவ்வளோ பாப்புலேஷன் இருந்தால் தான் 3 அடுக்கு பஞ்சாயத்து இருக்கணும்னு லிமிட்டேஷனு. அது எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதற்கான பதில் 20 லட்சம். 20 லட்சத்துக்கு மிகாமல் இருந்தால் அங்கே 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு ஏற்படுத்தணுங்கிறது இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு திருத்தம். இது கிராம பஞ்சாயத்துக்கு வருவோம். அதாவது 3 அடுக்கு அமைப்பை கொண்டு வந்தாங்க இல்லைங்களா, அதில் கிராம பஞ்சாயத்து நகர்ப்புற பஞ்சாயத்துன்னு பிரித்தாங்க. கிராம பகுதியையும் 3ஆக பிரித்தாங்க, நகர்பகுதியும் 3ஆக பிரித்தாங்க. இதில் முதல்ல பார்க்குறது கிராம பஞ்சாயத்து. 55வது கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானதை தேர்வு செய்க. எது சரியோ அதை தேர்வு பண்ணணும். தேர்வு பண்ணுங்கள். 2 கூற்று இருக்குது, 2ல் எதுவும் சரி தேர்வு பண்ணுங்க பார்ப்போம். முதல் கூற்றை பாருங்கள். கிராம பஞ்சாயத்தின் எல்லையை மாநில ஆளுநர் தீர்மானிக்கலாமா? கிராம பஞ்சாயத்துடைய எல்லையை மாநில ஆளுநர் தான் தீர்மானிக்கணுமான்னு கேட்டால் ஆமாம், அவர் தான் தீர்மானிக்கணும். கரெக்டு. அடுத்து 2வது கூற்றை பாருங்கள். ஒன்றிய பஞ்சாயத்தையும் மாநில ஆளுநர் தான் தீர்மானிக்கலாம். இதுவும் அவரான்னு கேட்டால் ஆமாம், இதையும் ஆளுநர் தான் தீர்மானிக்கணும். அப்போ கூற்று 2மே சரிதான். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கிராம பஞ்சாயத்துடைய எல்லை, ஒரு ஒன்றிய பஞ்சாயத்தின் எல்லையை முடிவு பண்ணுறது மாநில ஆளுநர். அடுத்தது 56வது கேள்விங்க. ஊரக உள்ளாட்சி அமைப்பின் கட்டாய பணிகள் மற்றும் விருப்ப பணிகளை குறிப்பிடும் அட்டவணை எது? ஊரக உள்ளாட்சி அமைப்புடைய கட்டாய பணி விருப்ப பணின்னு இருக்குதுங்க. அதை குறிப்பிடும் அட்டவணை எது? இதாங்க கேள்வி. குறிப்பிடும் அட்டவணை 11வது அட்டவணை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 11. அடுத்தது 57வது கேள்விங்க. கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும். கீழே பாருங்கள், 2 கூற்று கொடுத்துருக்கேன். இதை நல்லா கவனிங்க. இதில் ஏதாவது சரியான்னு பாருங்கள். முதல் கூற்று 20 லட்சத்திற்கும் மேல் உள்ள மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களில் இடைநிலை பஞ்சாயத்துகள் உள்ளன. 20 லட்சத்துக்கும் மேலே பாப்புலேஷன் இருக்குதுன்னா அங்கே இடைநிலை பஞ்சாயத்து இருக்கணும். இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஆமாம், கரெக்டு. அடுத்து 2வது கூற்றை பாருங்கள். ஒரு கிராம பஞ்சாயத்தில் உள்ள மொத்த மக்களையும் கொண்ட அமைப்பு கிராம சபை என்று அழைக்கப்படுகிறது. கரெக்டா? நல்லா பாருங்கள். ஒரு கிராம பஞ்சாயத்தில் மொத்த மக்கள் இருப்பாங்க, எல்லாரையும் கொண்ட அமைப்பு தான் கிராம சபைன்னு கேட்டால் தப்பு. எல்லாரும் கிடையாது. அதில் 18 வயது பூர்த்தி அடைந்து வாக்காளராக இருக்கிறவங்க மட்டும்தான் அதில் உறுப்பினராக இருக்க முடியும். அப்போ இந்த கூற்று தப்பு. அப்போ கூற்று 1 மட்டும்தான் சரி. அடுத்தது 58வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் ஏறு வரிசையில் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? ஏறு வரிசையில் எதை சரியாக அமைச்சிருக்காங்க பாருங்கள். இதை பார்த்தவொடனே ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. ரொம்ப பேசிக்கான கொஷின் தாங்க. விடையை பார்த்துடலாங்களா? வார்டு, கிராம பஞ்சாயத்து, பஞ்சாயத்து யூனியனு, மாவட்ட பஞ்சாயத்து, இதாங்க கரெக்டாக பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்தது 59வது கேள்வி. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புடைய பொன்விழா ஆண்டு எது? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க. பஞ்சாயத்து ராஜுடைய பொன்விழா ஆண்டு எது? இதற்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2, 2009. அடுத்து 60வது கேள்விங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கீழே பாருங்கள், கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்கேன். கூற்று பாருங்கள், 2009ஆம் ஆண்டு பஞ்சாயத்து ராஜுடைய பொன்விழா ஆண்டாகும். இப்போ தானே பார்த்தோம். 2009 அக்டோபர் 2 இதான் பொன்விழா ஆண்டு. சரி, இது கூற்று ஓகே, கரெக்டு தான். காரணம் என்ன? 1959 அக்டோபர் 2 ஜவஹர்லால் நேரு அவர்கள் ராஜஸ்தான் மாநிலத்தில் நகவூர்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் பஞ்சாயத்து ராஜுக்கு அடிக்கல் நாட்டினார். காரணம் கரெக்டான்னு கேட்டால் கரெக்டு. முதல்ல ஜவஹர்லால் நேரு தான் அடிக்கல் நாட்டுறாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் நகவூர் அப்படிங்கிற ஊரில் அடிக்கல் நாட்டுறாரு. அந்த அடிக்கலை வச்சு தான்
பஞ்சாயத்து ராஜுங்கிறது உருவாகுது. அதனால தான் 1959லேருந்து 2009 50 ஆண்டுகள். 50 ஆண்டு வந்தால் தான் பொன் விழா கொண்டாடுவாங்க. அப்போ பொன் விழா ஆண்டாக கொண்டாடுறாங்க. அப்போ கூற்றும் காரணமும் சரி, காரணம் சரியான விளக்கம். அடுத்தது 61வது கேள்விக்கு வரோம். கிராம சபை கூட்டங்கள் ஆண்டிற்கு எத்தனை முறை கூடும்? இது அப்டேட்டடுங்க. பழைய ஸ்கூல் புக்கில் 4ன்னு கொடுத்துருப்பாங்க. அதையவே போட்டுறக்கூடாது, தப்பு. கிராம சபை கூட்டங்கள் ஆண்டிற்கு எத்தனை முறை கூடும்? 6 முறை கூடும். அடுத்து 62வது கேள்வியை பாருங்கள். அது சம்மந்தமான கேள்வி தான். கிராம சபை கூட்டங்கள் நடைபெறாத நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க. எது நடைபெறலன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். எதுக்காக இந்த ஆப்ஷன் வச்சுருக்கேன்னு நான் கடைசியாக சொல்கிறேன். பாருங்கள், ஆப்ஷன் பாருங்கள். நடைபெறாத நாள் எது? செப்டம்பர் 5 ஆசிரியர் தினத்தில் நடக்காது. சரி, ஏன் நடக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு 6 நாட்களில் தான் நடக்கும். 6 நாட்களில் 4 நாட்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒன்று சுதந்திர தினம், இன்னொன்று குடியரசு தினம், இன்னொன்று உழைப்பாளர் தினம், அடுத்தது காந்தி ஜெயந்தி. இந்த 4 நாளில் ரெகுலர் நடத்துவாங்க. எக்ஸ்ட்ரா 2 நாட்களை தமிழ்நாடு அரசு சேர்த்திருக்கு. அந்த 2 நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 22 உலக நீர் தினம். அடுத்து நவம்பர் 1 உள்ளாட்சிகள் தினம். இந்த 2 தினத்தையும் முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணிடுங்க. மார்ச் 22 உலக தண்ணீர் தினம், நவம்பர் 1 உள்ளாட்சிகள் தினம். இந்த 2ஐயும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, கேட்கவும் வாய்ப்பு இருக்குங்க. அடுத்தது நகர்ப்புற உள்ளாட்சிக்கு போகிறோம். 63வது கேள்வி. பொதுவாக உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி அரசாங்கத்தில் வகைகள் எத்தனை? பொதுவாக நகர்ப்புற உள்ளாட்சி அரசாங்கத்தை எத்தனை வகையாக பிரிப்பாங்க? அதான் கேள்விங்க. எத்தனை வகையாக பிரிப்பாங்க? விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 டைப்பு. 5 டைப்பாக பிரிப்பாங்க. அது என்னங்கிறத அடுத்து பார்ப்போம். 64வது கேள்வியை பாருங்கள். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் வராதது எது? நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் வராதது எது? பாருங்கள், கீழே இருக்கிறதெல்லாம் பாருங்கள். மாநகராட்சி வரும், நகராட்சி வரும், நகரியங்கள் வரும், பேரூராட்சி வரும், பாளைய வாரியங்கள் வரும். அப்போ வராதது கிராம பஞ்சாயத்து. ஏன்னா இது நகரமே கிடையாது. அப்போ இங்கே இருக்கிறது தான் அந்த 5 பொதுவான பிரிவுகள். சரிங்களா? இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது 65வது கேள்வி. புதிய தொழிற்சாலைகள் அமைகின்ற இடங்களில் எது ஏற்படுத்தப்படுகின்றன? புதிய தொழிற்சாலை ஒரு இடத்துல அமையுது. அப்போ அங்கே என்ன நகர்ப்புற உள்ளாட்சி ஏற்படும்? விடையை பாருங்கள். விடை நகரியங்கள். புதிய தொழிற்சாலை இருந்தால் அந்த இடத்துல நகரியங்கள் ஏற்படும். அடுத்தது 66வது கேள்வி. மத்திய சட்டமான பாளைய வாரியங்கள் சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பாளைய வாரியங்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? பாளைய வாரியங்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? இதற்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1924. இதை கேட்க வாய்ப்பு இருக்குது, நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்தது 67வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும். பாருங்கள், 2 கூற்று கொடுத்துருக்கேன், இதை கவனிங்க. 2 கூற்றையும் பாருங்கள். கூற்று 1, 74வது சட்ட திருத்தம் 1992 நிறைவேற்றம் செய்யப்பட்டது. ஓகே. 1993 ஜூன் மாதத்தில் அரசிதழில் வெளியிடப்பட்டது. அப்படி பண்ணாங்களான்னு கேட்டால் ஆமாம் பண்ணாங்க. 1992 நிறைவேற்றம் பண்ணாங்க. 1993 ஜூன் மாதத்தில் அரசிதழில் வெளியிட்டாங்க. கூற்று கரெக்டு தான். 2வது கூற்று பாருங்கள். இந்த சட்டம் அனைத்து மாநிலங்களுக்கும் 2 ஆண்டுகள் கால அவகாசம் வழங்கியது. 2 ஆண்டுகள் டைம் கொடுத்தாங்க. எதுக்கு டைம் கொடுத்தாங்கன்னா, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை உருவாக்கணும் அப்படின்னு டைம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு கேட்டால் தப்பு. அதாவது 2 ஆண்டு கிடையாது, 1 ஆண்டு தான் டைம் கொடுத்தாங்க. 1 இயருக்குள்ளே உருவாக்கணும்னு டைம் கொடுத்தாங்க. அப்போ இது தப்பு. அப்போ இதில் எது சரின்னா 1 மற்றும் சரி. அடுத்து 68வது கேள்விங்க. பஞ்சாப் நகராட்சிகள் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? இது ஆரம்பத்திலேயே கொண்டு வந்துட்டாங்க. பிரிட்டிஷ்காரன் காலத்திலேயே பஞ்சாப் நகராட்சிகள் சட்டம்ங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு. எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1911 கொண்டு வந்தாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். 69வது கேள்வி. பஞ்சாப் நகராட்சிகள் மசோதா இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்தாங்க. அதை எப்போ கொண்டு வந்தாங்கிறது கேள்வி. இதற்கான பதில் என்ன? இதற்கான பதில் 1998. அதாவது ஆரம்பத்தில் 1911 சட்டமாக கொண்டு வந்தாங்க. இப்போ மசோதாவாக 1998 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது 70வது கேள்விங்க. கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானது எது? 2 கூற்று கொடுத்துருக்காங்க. 2ல் எது சரின்னு பார்க்கணும். பாருங்கள், முதல் கூற்று 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் நகர உள்ளாட்சி அமைப்புகளில் 3 அடுக்கு முறை அறிமுகம் செய்யப்பட்டது.
அப்படி பண்ணாங்களான்னு கேட்டால் பண்ணாங்க. ஆமாம், பண்ணாங்க. கரெக்டு. அடுத்து 2வது கூற்று பாருங்கள். அது என்ன 3 அடுக்கு? பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி. கரெக்டான்னு கேட்டால் கரெக்டு, இதுவும் கரெக்டு. அப்போ கூற்று 2மே சரிதான். அடுத்தது பேரூராட்சிக்கு போகிறோம். 71வது கேள்வி. ஒரு பேரூராட்சியில் இருக்க வேண்டிய மக்கள் தொகையின் அளவு எவ்வளவு? அதாவது ஒரு பேரூராட்சினா அதில் மினிமம் இவ்வளோ மக்கள் இருக்கணும், மேக்சிமம் இவ்வளோ மக்கள் இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. இதற்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 முதல் 15000 வரை. அதாவது மினிமம் 5000 பேர் இருக்கணும், மேக்சிமம் 5000 பேர் இருக்கணும். அடுத்தது 72வது கேள்விங்க. ஒரு பேரூராட்சியில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை. நம்ம முன்னாடி பார்த்தது மக்கள், இப்போ பார்க்குறது உறுப்பினர்கள். ஒரு பேரூராட்சியில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கலாம்? இதாங்க கேள்வி. இதற்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 முதல் 15 பேருக்குள் இருக்க வேண்டும். மினிமம் 3 பேர் இருக்கணும், மேக்சிமம் 5 பேர் இருக்கணும். அடுத்து 73வது கேள்வி. பேரூராட்சியில் மாநில அரசாங்கங்களும் சில நியமன உறுப்பினர்களை நியமிப்பாங்க. அப்படி பேரூராட்சியில் மாநில அரசாங்கத்தால் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? ஒரு பேரூராட்சினா அதில் மாநில அரசாங்கம் என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு ஆட்களை வந்து நியமிக்கும், ஒரு பர்டிகுலர் ஆட்களை நியமிப்பாங்க. அது எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரை நியமிப்பாங்க. 2 பேரை ஒவ்வொரு பேரூராட்சியிலையும் மாநில அரசாங்கம் நியமிக்கும். அடுத்து 74வது கேள்விங்க. கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. இங்கே பாருங்கள், 2 கூற்று இருக்குது. இதில் 2 எது சரின்னு கண்டுபிடிக்கணும். பாருங்கள், பேரூராட்சியின் முதல் கூட்டத்தை துணை ஆணையர் கூட்டுகிறார். கரெக்டான்னு கேட்டால் கரெக்டு. ஒரு பேரூராட்சியில் தேர்தல் நடக்குது, ஜெயிக்கிறாங்க, அந்த உறுப்பினர்கள்லாம் முதல்ல கூடுறாங்கன்னா அந்த முதல் கூட்டத்தை கூட்டுபவர் துணை ஆணையர். அடுத்து 2வது கூற்றை பாருங்கள். ஒவ்வொரு பேரூராட்சிக்கும் அரசு ஒரு செயல் அதிகாரியை நியமிக்கிறது. கரெக்டான்னு கேட்டால் கரெக்டு. பேரூராட்சி நிர்வாக அதிகாரி செயல் அதிகாரி, செயல் அலுவலர்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கிலீஷில் பார்க்கும்போது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு பார்ப்போம். அப்போ இந்த கூற்றும் கரெக்டு. அப்போ கூற்று 2மே சரிதான். அடுத்தது நகராட்சிக்கு வரோம். 75வது கேள்வி. நகராட்சிகள் ஏற்படுத்த தேவையான மக்கள் அளவு. அதாவது ஒரு இடத்த நகராட்சியை அறிவிக்கணும்னா அங்கே மக்கள் எவ்வளவு இருக்கணும், இதாங்க கேள்வி. இதற்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15000 முதல் 3 லட்சம் பேருக்குள் இருக்க வேண்டும். அதாவது மக்கள் வந்து 5000 பேரில் இருந்து 3 லட்சம் பேருக்குள்ள வரை இருக்கணும். அடுத்தது 76வது கேள்வி. நகராட்சிகள் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகின்றன? நகராட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நகராட்சியை பல கிரேடாக பிரிப்பாங்க. எத்தனை கிரேடாக பிரிக்கிறாங்கிறத கேள்வி. இதற்கான பதில் 3 வகையாக பிரிக்கிறாங்க. அந்த 3 வகையை தான் அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். 77வது கேள்வி. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. இங்கே பார்த்தீங்கன்னா நகராட்சியுடைய நிலை இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை இருக்குது. இது நாங்கள் இங்கே பொருத்தணும். இதை பொருத்துவோமா? இதில் வந்து 3 வகையாக நகராட்சியை பிரிப்பாங்கன்னு நம்ம பார்த்தோம். வகை ஆ, வகை ஆ, வகை இ. இதில் வகை ஆகில் வந்து 1 லட்சத்துக்கு மேலான மக்கள் இருப்பாங்க. 1 லட்சத்துக்கு மேலே மக்கள் இருந்தால் தான் அதை வகை ஏ, கிரேடு ஏன்னு கொண்டு வருவாங்க. அடுத்தது வகை இனம் ஆ, கிரேடு பி. கிரேடு பி வந்து 50000 முதல் 1 லட்சம் வரை இருக்கிற மக்கள் தொகை இருந்தால் அதை கிரேடு பியில் கொண்டு போவாங்க. கிரேடு சியில் வந்து 50000 கீழே மக்கள் இருந்தாங்கன்னா அதை கிரேடு சிக்கு கொண்டு போவாங்க. இது நோட் பண்ணிக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 78வது கேள்விங்க. நகராட்சி உறுப்பினர்களை பொறுத்துக. முன்னாடி நம்ம மக்களை பார்த்தோம், இப்போ வந்து உறுப்பினர்களை பார்க்குறோம். வகை ஆ, வகை ஆ, வகை இ, இதில் வர்றவங்களை பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா வகை ஆவில் மக்கள் அதிகமாக இருப்பாங்க, அதனால் உறுப்பினர்களும் அதிகமாக தான் இருப்பாங்க. அப்போ வகை ஏ டைப்பில் வந்து 20 பேர் முதல் 50 பேர் வரை இருப்பாங்க. அடுத்தது வகை பி ஆ டைப்பை பொறுத்த வரைக்கும் 5 பேர்லேருந்து 30 பேர் வரை இருப்பாங்க. அடுத்தது வகை இனம் இ, இதில் 10 பேர்லேருந்து 5 பேர் வரை இருப்பாங்க. அப்போ இதாங்க ஆர்டர். அடுத்தது 79வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும். பாருங்கள், 2 கூற்று இருக்குது. இந்த 2 கூற்றையும் கவனிங்களேன். நகராட்சிகள் வகை 3ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இப்போ தானே பார்த்தோம், 3 டைப்பாக இருக்குது. அப்போ இந்த கூற்று வந்து கரெக்டு. அடுத்து 2வது கூற்றை பாருங்கள். இந்த வகைப்பாடானது
குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் ஆய்வு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் மாநகராட்சிகள் தர நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதாவது ஒரு நகராட்சியை கிரேடு 1, கிரேடு பி, கிரேடு 2 அப்படி மாற்றிட்டாங்கன்னா அது எப்பயுமே அப்படி வச்சுருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. அதை அப்பப்போ கண்காணித்து அதை சர்வே பண்ணிக்கிட்டு அதை அப்பப்போ மாற்றுவாங்க. திடீர்னு கிரேடு ஏவுக்கு மாற்றுவாங்க. அது கொஞ்சம் பாப்புலேஷன் கம்மியாச்சுன்னா அது கிரேடு பிக்கு கொண்டு போவாங்க. இப்படி அதாவது அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். இது சரியான்னு கேட்டால் சரிதான். அப்போ கூற்றும் காரணமும் சரி, இரண்டும் சரி. அடுத்தது 80வது கேள்விக்கு போகிறோம். நகர சபைக்கு எத்தனை உறுப்பினர்கள் வரை அரசாங்கம் நியமிக்கலாம்? நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, பேரூராட்சியில் 2 பேரை நியமிக்கலான்னு பார்த்தோம். நகராட்சியில் எத்தனை பேரை நியமிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 3 பேரை நியமிக்கலாம். 3 பேர் வரை அரசாங்கம் நியமிக்கலாம். அடுத்தது 81வது கேள்விங்க. இது கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க அப்படிங்கிற டைப்பில் இருக்குது. 2 கூற்று இருக்குது. இந்த 2 கூற்றில் எது சரின்னு கண்டுபிடிக்கணும். பாருங்கள், முதல் கூற்று, நகராட்சி உறுப்பினர்கள் மக்களால் ரகசிய வாக்கெடுப்பு முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஆமாவான்னு கேட்டால் ஆமாம், மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஆனால் ஓட்டு போடுறது எப்படி? நேரடியாக வெளிப்படையாக காட்டிய ஓட்டு போடுறோம் கிடையாது. ரகசிய வாக்கெடுப்பு மூலம் தான் தேர்ந்தெடுக்கிறோம். அடுத்து 2வது கூற்றை பாருங்கள். அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழியாக நகராட்சியின் உறுப்பினர் ஆவார். இந்த கூற்று கரெக்டானு கேட்டால் கரெக்டு தான். அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காருன்னா அவர் அந்த நகரசபையுடைய உறுப்பினராக தான் இருப்பார். ஏன்னா சட்டமன்ற உறுப்பினருக்கும் இடம் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கூற்றும் கரெக்டு தான். அப்போ கூற்று 2மே சரிதான். அடுத்து 82வது கேள்விங்க. மக்கள் தொகை எத்தனை லட்சத்துக்கும் குறைவாக உள்ள நகராட்சிகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட வார்டுகளை இணைச்சி வார்டு குழுக்கள் ஏற்படுத்தப்படும்? நகராட்சியை பொறுத்த வரைக்கும் வார்டு குழுக்கள்ங்கிறத ஏற்படுத்துவாங்க. 2-3 வார்டை சேர்த்து அதாவது வார்டு குழுன்னு மாற்றுவாங்க. அதுக்குன்னு ரூல்ஸ் இருக்குங்க. இத்தனை லட்சத்துக்குள்ளே மக்கள் இருந்தால் தான் அப்படி மாற்றுன்னு ரூல்ஸ் இருக்குது. அப்போ எத்தனை லட்சம் மக்கள்னு பார்த்தீங்கன்னா இதற்கான பதில் 3 லட்சம். 3 லட்சத்துக்கும் கம்மியாக மக்கள் இருக்காங்கன்னா அங்கே வார்டு குழுக்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்தப்படும். அடுத்தது 83வது கேள்விங்க. நகராட்சி தேர்தல் முடிவுகள் வெளியான நாளில் இருந்து எத்தனை நாளுக்குள்ள துணை ஆணையர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எல்லாத்தையும் கூட்டி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும், தலைவர் மற்றும் துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்க ஏற்பாடு பண்ணணும்? எத்தனை நாளுக்குள்ளே இதை நடத்தணும் அப்படின்னு கேட்டால் இதற்கான பதில் 14 நாட்கள். 14 நாட்களுக்குள்ளே என்ன பண்ணணும்? இப்போ ரிசல்ட் வந்துருச்சு, ஒரு எலெக்ஷன் நடந்துருச்சு, ரிசல்ட் வந்துருச்சு. அந்த ரிசல்ட் வந்த அடுத்த 14 நாட்களுக்குள்ள தலைவர் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிற மாதிரி பண்ணிக்கணும். அதை பண்ணுறது யார்? துணை ஆணையர். அடுத்தது 84வது கேள்வி. நகராட்சியில் உருவாக்கப்படும் நிலைக்குழுவின் பதவிக்காலம் என்ன? நிலைக்குழுன்னு ஒன்று உருவாக்குவாங்க நகராட்சியில். அந்த நிலைக்குழுவுக்கு பதவிக்காலம் என்ன அப்படிங்கிறதான் கேள்விங்க. இதற்கான பதில் 2.5 ஆண்டுகள். நிலைக்குழுவுடைய பதவிக்காலம் 2.5 ஆண்டுகள். அடுத்தது 85வது கேள்விங்க. நகரசபை ஆண்டுக்கு எத்தனை முறையாவது கூட்ட வேண்டும்? ஒரு நகரசபை இருக்குன்னா அந்த நகரசபையை ஆண்டுக்கு இத்தனை முறையாவது மினிமம் கூட்டணும்னு கணக்கு இருக்குது. எத்தனை முறை கூட்ட வேண்டும் அப்படின்னா 1 முறையாவது கூட்ட வேண்டும். அடுத்தது 86வது கேள்விங்க. நகரமன்றத்தின் பணிகள் பொறுப்புகள் இந்திய அரசியலமைப்பில் எந்த அட்டவணையில் கூறப்பட்டிருக்கு? நகரமன்றம்னு ஒன்று இருக்குங்க. அந்த நகரமன்றத்துடைய டியூட்டி என்ன, அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத இந்திய அரசியலமைப்பில் சொல்லியிருக்காங்க. அது எந்த அட்டவணையில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் கேள்வி. இதற்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12வது அட்டவணை. வீடியோ மிகவும் லென்த்தாக இருக்கிறதுனால இதோட இந்த வீடியோ நிப்பாட்டிக்கலாம். அடுத்த பார்ட்டை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அடுத்த வீடியோவை பார்த்துக்கோங்க.